வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம பண்டைய தமிழ் நூல்களை பலரும் சும்மா ஏதோ இலக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அறிவியல் உண்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு துல்லியமான அறிவியலை நம்ம முன்னோர்கள் பதிவு செஞ்சிருக்காங்கன்னு தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தொல்காப்பியத்துல இருக்கிற அறிவியல், அப்புறம் திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், கடைசியா தொல்லியல் மற்றும் நீர் மேலாண்மை பத்தின சில முக்கியமான தகவல்களையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல தொல்காப்பியத்துல இருக்கிற அறிவியல் சிந்தனைகள் மற்றும் இயற்கையின் விதிகளை பத்தி பார்க்கலாம். நவீன இயற்பியல், அதாவது மாடர்ன் பிசிக்ஸ்ல பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் இந்த உலகம் நிலம், தீ, நீர், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற 5 அடிப்படை மூலகங்களால ஆனதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மாடர்ன் சயின்ஸ்ல நாம டாக்ஸானமி அப்படின்னு படிக்கிற உயிரின வகைப்பாட்டை சார்ல்ஸ் டார்வினுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் செஞ்சிட்டார். ஓரறிவுள்ள தாவரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு 6 படைச்ச மனுஷ வரைக்கும் அவர் வகைப்படுத்தின விதம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுன்னு. அடுத்து நம்ம திருக்குறளுக்கு வருவோம். திருக்குறள்ல இருக்கிற வானியல் மற்றும் அன்றாட வாழ்வியல் அறிவியல் சிந்தனைகளை இப்ப பார்க்கலாம். உலகம் உருண்ட, அது தன்னைத்தானே சுத்துதுன்னு அறிவியல் உலகம் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டார். நம்ம ஆட்களோட வானியல் அறிவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மூன்றாவதா, சங்க இலக்கிய நூல்கள்ல மறைஞ்சிருக்கிற இயற்பியல் மற்றும் மருத்துவ குறிப்புகளை பத்தி பார்க்கலாம். இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? பூமி முதல்ல ஒரு நெருப்பு கோளமா இருந்துச்சு, அப்புறம் பல யுகங்களா பேஞ்ச மழையால குளிர்ந்து அதுக்கப்புறம்தான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதே விஷயத்த நம்ம பரிபாடல் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா விவரிச்சிருக்கு. இதை நினைக்கும் போதே புல்லரிக்கிட இல்ல? அடுத்ததா, நம்ம பண்டைய தமிழர்களின் மருத்துவ அறிவை கேட்டீங்கன்னா நிஜமாவே அசந்துருவீங்க. போர்க்களத்துல காயம்பட்ட ஒரு வீரனோட மார்பு புண்ணு வெண்ணிற ஊசியால தச்சு சரி செஞ்ச ஒரு அறுவை சிகிச்சை முறைய பத்தி 10 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அன்னிக்கே சர்ஜரி பண்ணிருக்காங்க நம்ம மக்கள். அதே மாதிரி கலீலியோ டெலிஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கபிலருக்கு ஒளியல், அதாவது ஆப்டிக்ஸ் பத்தின அறிவு இருந்திருக்கு. ஒரு சின்ன பனித்துளிக்குள்ள ஒரு பெரிய பனைமரத்தோட உருவம் முழுசா தெரியும்னு அவர் பாடியிருக்காரு. லென்ஸ்களோட உருப்பெருக்க தத்துவத்தை அவர் அன்னைக்கே உணர்த்தியிருக்காரு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு கொடுக்கும். புறநானூற்றுல வலவன் ஏவா வானூர்தி அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது பைலட் இல்லாம தானாகவே இயங்குற வானூர்தி. இன்னைக்கு நாம ஆச்சரியமா பாக்குற ட்ரோன்கள், பைலட் இல்லாத விமானங்களோட கான்செப்ட பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமா என்ன? நான்காவதா, நம்ம காப்பியங்கள்ல இருக்கிற அறிவியல் சிந்தனைகள், குறிப்பா அணுவ பிளக்கிற தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துல அணுவை பிளக்கவே முடியாதுன்னு உலகம் முழுசும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டின்னு ஔவையாரும் ஓர் அணுவினை சதகூறிட்டுன்னு கம்பரும் ரொம்ப கேஷுவலா பாடிட்டு போயிருக்கிறாங்க. மாடர்ன் பார்ட்டிகல் பிசிக்ஸோட அணு பிளக்கு தத்துவத்துக்கு இது ஒரு சூப்பரான ஆரம்பகால கருத்தாக்கம். இன்னைக்கு பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே போகுது அப்படிங்கறத பிக் பேங் தியரி வழியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா சுமார் 1300 வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அண்டப் பகுதியின் உண்டை பிறக்கம்னு பாடியிருக்கார். பிரபஞ்சத்தோட தோற்றத்தையும் அது விரிவடைறதையும் அவர் நேரடியா லிங்க் பண்ணிருக்காரு. இவ்ளோ நேரம் இலக்கியங்கள்ல இருக்கிற அறிவியலை பத்தி பேசணும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரிங்க, இதெல்லாம் வெறும் பாட்டா மட்டும்தானா? இதை நிரூபிக்க ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ், அதாவது தொல்லியல் சான்றுகள் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நம்ம 5வது பகுதி, கூடுதல் தகவல்கள், தொல்லியல் மற்றும் நீர் மேலாண்மை. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு எடுத்துக்கோங்க. இது ஒரு பழங்கால சுரங்கத் தளம். அங்கு கிடைச்ச முதுமக்கள் தாழிகளும் மத்த ஆய்வுகளும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பண்டைய தமிழர்கள் ரொம்ப சிறந்த சுரங்க தொழிலாளர்களாகவும் உலோகங்களை உருக்கி எடுக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. அங்க கிடைச்ச இரும்பு வாள்களையும் திரிசூலங்களையும் அறிவியல் பூர்வமா ஆய்வு செஞ்சப்போ பல உண்மைகள் வெளியாச்சு. இரும்ப உருக்குற உலைகள், கரிய அவங்க பயன்படுத்தின விதம், அப்புறம் குறிப்பா அதுல கால்சியம் கலந்திருந்த தொழில்நுட்பம்னு எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. நம்ம இலக்கியங்கள்ல சொல்ற உலோகவியல் திறமைக்கு இது ஒரு நேரடியான சான்று. அடுத்து கீழடி. சுருக்கமா சொல்லப்போனா கீழடி அகழாய்வு நமக்கு பல மாபெரும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு.
கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த இடத்துல சுட்ட செங்கற்களால கட்டப்பட்ட வீடுகள், மழை தண்ணி வெளியே போறதுக்கான சூப்பரான வடிகால் அமைப்பு, அப்புறம் தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு நிறைய கிடைச்சிருக்கு. அன்றைய தமிழர்கள் எவ்வளவு திட்டமிட்ட எழுத்தறிவுள்ள ஒரு நகர நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்கங்கிறத இது சந்தேகமே இல்லாம நிரூபிக்குது. கட்டடக்கலையில மட்டுமில்ல, நீர் மேலாண்மையிலும் நம்ம ஆட்கள் கில்லாடிகள். ஆட்களே ஏரியில இறங்காம தண்ணியோட பிரஷரை மட்டுமே பயன்படுத்தி ஏரி கடியில தங்கி இருக்க சேற்ற வெளியேற்றுற ஒரு சிஸ்டம் தான் குமிழித்தூம்பு. இது பழங்கால சோழர்களோட ஒரு தானியங்கி தொழில்நுட்பம். அவங்களோட பொறியியல் திறனுக்கு இது ஒரு மாபெரும் சான்று. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். பண்டைய தமிழர்களுக்கு அறிவியலும் பொறியியலும் வெறும் வியாபாரம் கிடையாது, அது அவங்களோட ஒரு புனிதமான கடமை. ஒரு தாய் தான் குழந்தைய தூங்காம எப்படி பாதுகாப்பாளோ அதே மாதிரி அன்றைய மன்னர்கள் நீர் நிலைகளை பாதுகாத்தாங்கன்னு அகநானூறு சொல்லுது. அவங்க இயற்கையை அழிச்ச அறிவியலை வளர்க்கல, இயற்கையோட இணைந்த அறிவியலை உருவாக்குனாங்க. நாம வரலாற்று வெறும் பழங்கதைன்னு ஒதுக்கக்கூடாதுங்க, அத நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு சயின்டிபிக் ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு நாம அறிவியலோட உச்சியில இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா நவீன அறிவியல் இனிமேதான் கண்டுபிடிக்கணும்னு காத்திருக்கிற வேறு எந்தெந்த ரகசியங்கள் அந்த பழைய நூல்களிலும் இந்த மண்ணுக்கடியிலும் இன்னும் புதைஞ்சிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.